போயிட்டு அவ்வளவு நேரம் அப்படி ஆகி போச்சு வாங்கிட்டு வரணும். இந்த பாபு பையில காணும். ஆமா இவ்வளவு நேரம் உங்க அம்மா பக்கத்துல கேம்ப் ஏன் கேக்குறீங்க? அத உங்க வைஃப் பத்தி உங்களுக்கு தெரியாதா? இப்ப தெரியாது. என்னைய கீழே நிறுத்த வச்சுட்டாங்க. மருந்து கொடுத்துட்டு ஃபீஸ் வாங்கிட்டு வந்து விரட்டி அடிச்சாங்க. ஃபீஸ் கட்ட பொண்ணுகிட்டே பணம் கட்டாளா? தர்ம வைத்து கிடையாது. அப்படியா சங்கதி? இருக்கட்டும். இந்த பணத்தை கொண்டு போய் அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு அவன் பல்ல உடைக்கிற மாதிரி 4 வாரத்தை நறுக்கு தெறிக்க கட்டு வரேன். நீங்க தானே டாக்டர் மீனாட்சி? எஸ் சார். நான் குழந்தைகளுக்கும் பொம்பளைங்களுக்கும் தான் வைத்தியம் பாக்குறது. நான் உங்ககிட்ட வைத்தியம் பாத்துக்க வரல. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதான்னு தெரிஞ்சுட்டு போக வந்தேன். இது வரைக்கும். ஆமா நம்ம பொண்ணுகிட்டே, அதாவது நீங்க பெத்த பொண்ணுகிட்டே வைத்தியம் பார்க்க ஃபீஸ் கேட்டீங்களாமே? எஸ் சார். நான் தொழில் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பெத்த பொண்ணா இருந்தாலும் தர்ம வைத்தியம் கிடையாது. அதாவது ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை தவிர வேற எந்த விதமான உறவும் உங்களுக்கு? எஸ் எஸ் யூ ஆர் ரைட். கரெக்ட். எதிர்பார்த்து கத்தியும் கத்திரியும் பிடிக்கிறவங்க கிட்ட கருணை எதிர்பார்த்தது ரொம்ப தப்பு. உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ்? 15 ரூபாய். ஆனா உங்க மாதிரி கரண்டி பிடிக்கிற ஆம்பளைங்க கிட்ட நான் ஜாஸ்தி எதிர்பார்க்கறது இல்ல. நான்சென்ஸ். டேக் யுவர் ஃபீஸ். சில்லறை இல்ல. நோ சேஞ்ச். கீப் தி சேஞ்ச். லாயர். வாட்? கரண்ட். என்னப்பா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்ன பாது நல்லா இருந்த எவர்சிலர் பாத்திரத்தை கரையாக்கி டைனிங் டேபிள் மேல வச்சிருக்கீங்க. முட்டாள். பாத்திரம் தாண்டா கரியா இருக்கும். உள்ள கல்கண்டு மாதிரி இருக்கும். சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் இல்லம்மா, புளி சாதம். இது வரைக்கும் நீங்க அம்மா பண்ணதானே சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப நான் பண்ணிருக்கிறேன், சாப்பிட்டு பாரு. என்னது? மறந்தா போயிட்டேன்ப்பா. என்னது? என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, சாப்பிட கூப்பிடுறான். இத முன்னமே சொல்லக்கூடாது. இவ்வளவு செஞ்சு வச்சிருக்க மாட்டேன்ல. சாரிப்பா. நீ யாரும் சாப்பிட போறியா இல்லடா? வயிற்றுல என்னமோ கட்டாப்படாம இருந்துப்பா. கர்ம கர்ம. ஒரே காரம். புளி சாதமா இது? புளி சாதம் தொண்டையில போய் பிராண்டது. பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா? சாப்பாடா? லாயர் சார் சமைக்கிறது சமையலா? தின்ன இலையை வெளியில் போட்டால் நாய் கூட தின்னாது. குட்டிகளும் பட்னி, லாயர் சாரும் பட்னி. பிள்ளைங்க சாப்பிடலையா? அம்மே அம்மே மூணு விழிக்கல. அம்மே வேண்டாம், எனக்கும் பசிக்கல. நீ சாப்பிட்டுட்டு எங்க வேணாம்.
பாபு, ஏன்பா? அன்னைக்கு நீ அம்மா ரூமுக்கு போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சு என்கிட்ட அடி வாங்கின இல்ல? ஆமா. நாளையில இருந்து நீ அம்மா கூட தான்ப்பா இருக்கணும். வேண்டாம்ப்பா. ஏன்பா அப்படி சொல்றேன்? நான் உன்னை அடிக்க மாட்டேன். போங்கப்பா. நீங்க அடிச்சாலும் அடிக்காட்டாலும் நாங்க போகவே மாட்டேன். ஏன்? நான் போயிட்டா நீங்க யார கட்டி பிடிச்சிட்டு படுத்துப்பீங்க. என்னப்பா செய்யறது? அனாத மாதிரி தலானியை கட்டி பிடிச்சிட்டு என் நிலைமையை நினைச்சு அழ வேண்டியதான். நீங்க ஏன்பா அழணும்? தலை விதிடா. நாளையில இருந்து உங்க அம்மா தான் உங்களை எல்லாம் கவனிச்சுக்க போறா, நான் இல்ல. நீங்களும் அங்கேயே வந்துங்கப்பா. நான் உங்களையும் அம்மாவும் சேர்த்து கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்துக்கிறேன். சின்ன குழந்தை, நீ சொல்றத கேட்க நல்லா இருக்குதப்பா. ஆனா அது நடக்கிற காரியம் இல்லை. ஏன்? உங்க அம்மாவுக்கு எனக்கு மத்தியில உன் கண்ணுக்கு தெரியாத திரை ஒண்ணு இருக்குதப்பா. அப்பா, நாங்க கா விட்டா உடனே பழம் விட்டுறோம். நீங்க ஏன்பா விட மாட்டேன்றீங்க? அது மனசு பழுக்க வேண்டிய விஷயம். நீ பிஞ்சு, உனக்கு புரியாது. சரி சரி, இப்ப ஏன்பா உனக்கு என்ன வம்பலாம்? படுத்துப்பா. பப்பி, கோபி, பாபு, எந்திரிங்க. காஃபி கொண்டு வந்து. குட் மார்னிங் மாமி. குட் மார்னிங் காஃபி. எங்கம்மா ராமாயணம்? ராமாயணம் இல்ல, வெங்கட் ராமாயணம் இல்ல. அதெல்லாம் அப்பா கிட்ட வச்சு முதல்ல காஃபி சாப்பிடு. ஆஹா, இனிமே நிம்மதியா பெட் காஃபி சாப்பிடலாம். வாய்க்கு ருசியா சாப்பாடு சாப்பிடலாம். அப்பாவா அப்பா, அவர் நினைச்சாவே கோவம் வருது. அவர் சமையல சாப்பிட்டு ஒரே மாசத்துல 10 பவுண்டு குறைஞ்சு போயிட்டோம்மா. ஆமா, பப்பிக்கு தான் நல்ல சமையல் தெரியுமே, ஏன் அங்க செய்யல? அப்படி கேளுங்கம்மா. யூ ஷட் அப். கம்ப்ளீட் 2 மாசம் பெட் ரெஸ்டோட இருக்கணும்னு டாக்டர் அம்மா சொல்லிருக்காங்க. யாரடி அந்த டாக்டர் அம்மா? நீங்க தான் மாமி. நானா? ஒரு மாசம்? நான்சென்ஸ். நான் சொன்னது 1 மாசம் ரெஸ்ட், அது உங்க அப்பாவோட இருக்கும்போது. நோ மாமி, I have completely forgotten I say. பப்பி, என்ன ஃபூல் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதேம்மா. நான் உங்க அப்பா இல்ல. விடுங்களேன், இப்பதான் வீக் ஆயிட்டேனே. இன்னும் 1 மாசம் சாங்ஷன் பண்ணிடுங்களேன். கண்டிப்பா பண்றேம்மா. அதோட உனக்கு டெய்லி ஒரு பீட் இன்ஜெக்ஷன் கூட போடுறேன். ஏன்னா நீ ரொம்ப வீக் ஆயிட்ட பாரு. மாமி, நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன். சமையல் பண்ணிடுவேனே. நீ ஒண்ணும் சமையல் பண்ண வேண்டாம். முதல்ல எழுந்து இந்த கப்பு தாத்தல் எல்லாம் கழுவி போதும். எடா, எல்லாம் உன்னால தாண்டா. அழுதேன். நான் மூணது என்னாலே திறக்க முடியலையா? இந்த மூடியை கொஞ்சம் திறந்து கொடுத்துட்டு. தப்பா மூடிய திறக்க தெரியாதவங்க முதல்ல அவங்க வாய மூடிக்கணும். ஐநமா பொண்டாட்டி பிள்ளை வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்துதான் இருக்கிறேன். ஆனா ரோஷத்தை மட்டும் இன்னும் திறக்கல. முற்றும் திறந்த முனிவர் மாதிரி வேஷம் போடுறவங்களுக்கு இந்த மூடி இல்ல எதையுமே திறக்க முடியாது. ரோஷமா ரோஷம். இருட்டுல வந்து முறுக்க நொறுக்கினது எனக்கெல்லாம் தெரியும். அது எனக்கும் தெரியும். Puppy, puppy, puppy. Oh, don't disturb me, mommy. கோபி, கோபி, கொஞ்சம் எழுந்திரு. கோபி. டேய், அவர் இருமிட்டு இருக்காரு. அவர்னா யாருமா அவரு? டேய், உங்க அப்பா. இந்த மருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வாமா. ஏமா, இவ்வளவு தூரம் மருந்து எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அப்படியே அப்பா நம்மள கொடுத்தா என்னமா உங்களுக்கு? சிம்மர் பாரு, அதிக பிரசங்க. தூங்கிட்டு இருக்க என்ன ஏமா வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? எல்லாம் தூங்கு. எனக்கு என்ன, ஒரு கொண்டு போய் கொடுத்தா கூட இல்லன்னு இல்ல. எனக்கு மட்டும் என்னவா? இருமலுக்கு மருந்து.